8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சி தான் ஊறும். ஹாய், நம்ம இப்போ ஸ்பெஷல் கேரளா பருப்பு போலி பார்ப்போமா? சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு. நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அந்த பராட்டாக்கெலாம் வர வரோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக விரவி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அதுலேயே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம திரட்டும் போது சாஃப்டாக இருக்கும். ஒரு டம்ளர் பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து அது ஒரு 3/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நான் இப்போ குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள் போடுறேன் இதோட. இது போட்டு நம்ம ஒரு 2 விசிலில் எடுத்துடலாம். குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப வேக விடலை நம்ம, ஏன்னா மிக்சியில் நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நசுக்கி பார்த்தோம்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கா. இந்த பதத்துக்கு தான் நம்ம எடுக்கணும். இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆறணுன்னா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். வாங்க இப்போ தண்ணி வடிகட்டி இது கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டு, அதுக்கெல்லாம் நம்ம சர்க்கரையை கொஞ்சம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க, 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். நல்ல நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. சர்க்கரை பிடிச்ச அதே ஜார்லேயே நான் இந்த கடலைப்பருப்பு வேக வச்சதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த அரைச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டுக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த போலி. இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்கல சர்க்கரை, அதை இதில் போடும். கொஞ்சமாக சுக்குத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூள். நல்லா கிளறும். சர்க்கரையில் போட்டனால அது கொஞ்சம் அப்படியே தண்ணி லைட்டாக உருகி வரும், அப்புறம் திக்காயிடும். இந்த சர்க்கரை எல்லாம் அதோட சேர்ந்து இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே கட்டி ஆகிட்டு வரும் பாருங்கள். நம்ம அந்த கையில் உருட்டுற பதத்துக்கு, லட்டு உருட்டுற பதத்துக்கு நமக்கு வரணும். அந்த பதத்துக்கு நம்ம அந்த கட்டியாக எடுத்துருவோம். இந்த பதத்துக்கு நம்ம இறக்கிடுவோம். ஆறினோன்னா உருட்டினா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அதை பண்ணணும். நம்ம மஞ்சத்தூள் போட்டு விரவி ஆயிலில் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த மாவு இப்போ பாருங்கள் நல்லா அந்த சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரீதியில் இருந்தால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பை உருட்டி வச்சுட்டு இதை நம்ம இதை திரட்டிடலாம். கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு நமக்கு எந்த சைஸ் உருட்ட வேணுமோ அந்த சைஸுக்கு இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ரீதியில் நம்ம உருட்டி வச்சுருக்குறோம். கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன். இது எல்லாம் உருட்டி உருட்டி அப்படியே வச்சுட்டா ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு உருண்டை உருட்டினோம்னா உடனே நம்ம திரட்டிடணும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத விட்டுட்டு
வெளியில இருந்து போலி வாங்கி நம்ம எவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறோம் பாருங்க. அவங்க வெளியில் வாங்கி சாப்பிடணுமா? இப்போ பாருங்க இதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு. கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இப்படியும் அப்படியும் திருப்பி லைட்டாக அப்படி புஷ்ஷுன்னு பொங்கி வரும். லைட்டாக பாருங்கள். மைதா மாவோட அந்த அரிசி மாவு மேல் மாவு போட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க இப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா? நல்லா இருக்கும் பாருங்க, டேஸ்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி தான் போலி சாப்பிட்ணுமா என்ன? வீட்டிலேயே சூப்பராக போலி செஞ்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? இது வந்து கேரளா ஸ்டைலு. நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே இது போடல. பூரி பொங்குற மாதிரி பொங்கி வருது பாருங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி சூப்பராகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் சாஃப்டான போலி வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?